மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரை வணங்கி தங்களது அனுமதியோடு ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதி கொடுமுடி ஒன்றியம் நகப்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டது போல கருத்துருக்கள் பெறப்பட்டு கூடுதலாக 4 வகுப்பறைகளும் 200 மீட்டருக்கான சுற்றுச்சுவரும் 2025-26 கல்வியாண்டில் முன்னுரிமை அடிப்படையில் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக கட்டித்தரப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே இந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 வகுப்பறைகள், 12 கழிவறைகள், ஒரு உயர்நுட்ப ஆய்வகம் இருக்கின்றது, ஒரு அறிவியல் ஆய்வகம் இருக்கின்றது. ஏற்கனவே சொன்னது போல் கூடுதலாக இன்னும் ஒரு 4 வகுப்பறைகளும் 200 மீட்டருக்கு தேவைப்படுகின்ற சுற்றுச்சுவர்களும் வருகின்ற கல்வியாண்டில் கண்டிப்பாக அது கட்டித்தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரோடு ஈரோடு மாவட்டத்திற்கு நாங்கள் அரசு நிகழ்ச்சிக்கு செல்லும் பொழுதே நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னார்கள், ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இது சார்ந்து நாங்கள் கோரிக்கைகள் வழங்கியிருக்கோம் என்று சொன்னார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் அந்த கோரிக்கைகளாம் எங்களுடைய துறைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்கின்ற வகுப்பறைகள், அதிகப்படியான வகுப்பறைகள் கட்டுகின்ற அந்த பணி கருத்துரு பெறப்பட்டு உடனடியாக அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் 7500 கோடி ரூபாயில் இதுவரைக்கும் 3497 கோடி ரூபாய் ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஏற்கனவே திறந்த கட்டிடங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா 7556 வகுப்பறைகளை இதுவரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கின்றார். இப்போ நடைபெற்றிருக்கின்ற பணியேனே பார்த்திங்கன்னா 6353 வகுப்பறைகள் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆய்வகங்கள், கழிவறைகள் என்று வரும்பொழுது 351 ஆய்வகங்களும் 350 கழிவறைகள் யூனிட்டும் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுவே சுற்றுச்சுவர் என்று வரும்பொழுது 940 மீட்டருக்கு இந்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது ஆன்கோயிங் ப்ராசஸ். இதில் நீங்கள் கேட்கக்கூடிய மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் நான் கம்பம் ராமகிருஷ்ணன் கேட்டிருக்கார், நேற்று நம்முடைய வசந்தம் கார்த்திகேயன் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் படிப்படியாக ஒவ்வொன்றாக உங்களுக்கே தெரியும். இந்த 3.5 வருஷத்துக்கு இந்த திராவிட மாடல் அரசியல் பள்ளிக்கட்டடம் கட்டிக்கிட்டே இருக்கின்றதை ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் நீங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றீர்கள். வரும் காலத்தில் அதுவும் விரைவாக யாரெல்லாம் கேட்கின்றீங்களோ அதுக்கான கட்டிடங்கள் கட்டப்படும் என்பதை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியும்.